என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை பஞ்சமியில் இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். அம்மா உன் இல்லத்தில் இருக்கிறாளா இல்லையா என்பதனை நீ எப்படி கணிக்கப் போகின்றாய் தெரியுமா? இன்று நீ என் வாக்கினை கேட்டுவிட்டால் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறாள் என்று அர்த்தம். நீ இன்று இந்த தாயினுடைய கண்களை பார்த்து விட்டால் இந்த வராகி உன் இல்லத்திலிருந்து உனக்கு ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம். என் தங்கமே, இந்த அம்மா உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். நான் இன்று உன் இல்லத்திற்குள் வந்து விட்டேன் என்பதனை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இதற்கு மேல் இந்த தாயானவள் நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்று சொல்கின்றாள் என்றால் நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் அல்லவா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக செய்து விடுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால்தான் இந்த பஞ்சமி இரவில் அம்மா உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் சந்தோஷத்தை நான் காண விரும்புகின்றேன். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற விஷயங்களை அம்மா தெளிவாகவே ஒவ்வொரு நாளும் கணித்து வைத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு எது தேவை எது தேவையில்லை என்று உன் அம்மா என்னையன்றி வேறு யாருக்கு தெரியும் என் தங்கமே? அதனால் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன். இன்று நான் உன்னுடைய இல்லத்திலிருந்து உனக்கு நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தை, மனதிற்குள் வராகியை நினைத்து கொண்டாய். வராகி உனக்கு வெற்றி வரத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாய். இந்த வராகி உன் இல்லம் முழுக்க நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாய். ஆனால் என் பிள்ளை, சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறை நீ பார்த்தாயா? என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று சில விஷயங்கள் இருக்கின்றது. அது உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் தெய்வத்தின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். அது மட்டுமா? தெய்வத்தினுடைய அன்பினை முழுமையாக பெற வேண்டும் என்றால் என் குழந்தை, நீ தெய்வத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். நீ என் முன்னால் வந்து நின்றுவிட்ட பிறகு எந்த ஒரு பொய்யும் உன் வாயிலிருந்து வரக்கூடாது. நீ என்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் நீ என்ன சொல்கிறாயோ அதைத்தான் நான் நம்புவேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா? நிச்சயமாக கிடையாது. எனக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடப்பது எது நிஜம் எது பொய் என்று. அதனால் நீ என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயத்தை எல்லாம் செய்கின்றாயோ, எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீ உன் வாழ்க்கையை நகர்த்துகின்றாயோ அதை சரியாக நீ செய்ய வேண்டும். என் முன்னால் ஒரு பொழுதும் பொய்யுரைக்க கூடாது. நீ என்னிடம் சொல்கின்ற உண்மை உன் வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் இந்த தாயானவளையும் உன்னுடைய இல்லத்திற்குள் நிலைக்க வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, நான் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் குழந்தைக்கு எந்த நேரத்தில் தேவைப்பட்டாலும் அம்மா ஓடோடி வந்து உதவி செய்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே நான் உன்னோடு இருந்து உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். உன்னுடைய முயற்சிக்கு பலனை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று வராகி துணிந்து நிற்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அத்தனை பெரிதாக தோன்றிவிடாதல்லவா? நான் இருக்கிறேன் என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ அதிகமாக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது.
மாறாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே நீ உன் மனதிற்குள் கவனம் கொண்டால் போதும். மற்றவை எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் நடந்தேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, நீ இத்தனை நாட்களும் இந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருந்த மிக பெரிய குழப்பம் என்ன? நமக்கென்று யார் இருக்கின்றார்கள், நமக்கென்று யார் எதை செய்ய போகிறார்கள் என்றுதானே. நான் சொல்கின்றேன் அல்லவா, உனக்கென்று யாரும் இல்லை என்று நீ எப்பொழுதுமே என்னிடத்தில் பொய்தான் சொல்கின்றாய். ஏனென்றால் உனக்கென்று உன் வாழ்க்கையில் உன் வராகி நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் அம்மா உன் கரம் பற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டும் என்று தெரிந்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். நீதான் தேவையில்லாமல் உன்னுடைய மனதை போட்டு வருத்தி கொண்டிருக்கின்றாய். எது உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதை முழுமையாக உன் வாழ்க்கையில் கிடைக்கச் செய்ய வேண்டிய பொறுப்பினை உன் தாயானவள் நான் எடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பை நான் உன் முன்னால் தானே ஏற்றிருக்கின்றேன். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, பஞ்சமி வந்தவுடன் நீ எதற்காக என்னை வணங்குகின்றாய்? இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கான நல்ல ஆறுதல் கிடைக்கும் என்றுதானே. உன் அம்மா என்னிடத்திலிருந்து உனக்கான வெற்றி வரம் கிடைக்கும் என்றுதானே. அதனால் என்னுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி வரத்தினை உன் அம்மா நான் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கின்றேன். நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு உனக்கு நிச்சயமாக என்னுடைய அருளை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்திடுவேன். நீ நினைத்ததை விடவும் அதிகமான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பேன். என் பிள்ளை, பல நாள் ஏக்கம் உன் வாழ்க்கையில் தீர வேண்டும் என்று நீ நினைப்பது போல அம்மா அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை, என்னால் வாழ்க்கையில் எது உனக்கு நிறைவேறும் என்று நினைத்து என்னை நாடி வந்தாயோ, என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுது எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும் என்று எண்ணினாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி நான் தருகின்றேன். இனி ஒரு பொழுதும் நீ என் முன்னால் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமை உனக்கு வந்து விடாது. உன் கண்ணீரை கண்ட பிறகும் கூட இந்த வராகி உன் முன்னால் தோன்றாமல் இருந்து விடுவேனா? உன் இல்லத்திற்கு வராமல் நின்று விடுவேனா? உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை செய்யாமல் போய்விடுவேனா? என் பிள்ளையே, நிச்சயமாக நான் உனக்கு தர நினைப்பதை தராமல் விட்டுவிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை பெற நினைப்பதை இந்த தாயானவள் என் மூலமாக நீ பெற்றுக்கொள்வாய். வேண்டியது எல்லாம் வேண்டியவாறே உன் இல்லம் வந்து சேரும். உன் இல்லத்தில் மனமகிழ்ச்சி இன்று நிரந்தரமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்ற நேரம் இன்னமும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அது என்னவென்றால், என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இன்று இருக்கக்கூடாது. யார் மனதிற்குள்ளும் தேவையில்லாத வார்த்தைகளோ, யாரும் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளையோ இன்று பேசிவிடக்கூடாது. பேசுகின்ற வார்த்தைகளில் தெளிவு இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். தெய்வம் வந்து குடியிருக்க வேண்டிய இல்லத்தில் இன்று தெய்வத்தின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்று நினைத்தால் நீ நிச்சயமாக இன்று யாரோடும் சண்டையிடுவதோ மனஸ்தாபங்களோடு இருப்பதோ நிச்சயமாக கூடாது. இன்று உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய நல்ல பொறுப்பை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி நல்ல நாளில் உனக்கு வேண்டியதை தரும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து இன்று அம்மாவினுடைய அன்பினை நீ பெற்றுக்கொள். நாளைய விடியல்
உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து விட்ட விடியலாக மட்டுமே இருக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.